வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோவில் வந்து பேசி. எதனாலன்னு உங்களுக்கே தெரியும், வீடியோ பாப்பா வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஷார்ட்ஸ்னால் 30 செகண்டு 20 செகண்டு தான். இப்போ பிள்ளைய தோளில் போட்டு விட்ட கூட ஒரு பாட்டை வச்சு போட்டு விட்ருவேன். வீடியோ எடுக்கணும்னா 8 நிமிஷம் நான் உட்காந்து பேசணும், கண்டென்ட் என்ன போடன்னு யோசிக்கணும். அதை விட அதை அப்லோடு பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். எடிட்டிங் பண்ணி இதெல்லாமே தம்ப்நெயில் ரெடி பண்ணி இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரம் செலவாகும். பாப்பா வச்சுக்கிட்டு கவனிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் வீடியோ என்னால் சரியாக போட முடியல, பெரிய வீடியோ. ஆனால் அந்த ஷார்ட்ஸ் போட்டால் ஏர்னிங் வரவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கம்மியாக தாங்க வரும். 1,00,000 வியூஸ் போனால் தான் $1 கம்மி, அதுக்கும் $1 கம்மியாக தான் வரும். எனக்கெலாம் 4000 5000 போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 1,00,000 வியூஸ் போடுறதுக்கு $1 வர ஒரு மாதத்துக்கு $1 தான் வரும். அப்புறம் அதனால தான் சரி விட வீடியோ போடுவோன்ட்டு இன்றைக்கி போடுறேன். வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஒரு 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 மேலே ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த படி நாங்கள் போகிறோம். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருந்தோம் இல்லையா வீடு, அதை இடித்தாச்சு. இடிச்சிட்டு ஒரு சின்ன வீடாக எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கடனை உடனே வாங்கி ஒரு வீடை வந்து கட்ட போகிறோம். கையில் ஒரு இடம் வச்சுருந்தோம், அதை விற்றுட்டு. அது கொஞ்சம் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த இடம். நாங்கள் இருக்கிற வீடே காட்டுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் வாங்கின இடம் இன்னும் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கும். அங்கெல்லாம் வீடே கிடையாது, ட்ரெயின் போகிற பாதையில் உள்ளக்குள்ளே இருக்கும். அதை விற்று அதை கொஞ்சம் காசு வச்சுருந்தோம், அதை வச்சு தாங்க நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அதே மாதிரி பாப்பாவையும் அடுத்த மாதம் 20ஆம் தேதி பாப்பாவை காட்டுறேன் உங்கள் எல்லாருக்குமே. அது என்ன குறிப்பிட்டு ஆகஸ்ட் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து வாஸ்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த வாஸ்து பண்ணுவாங்கள்ல வீடு கட்டுறதுக்கு. என்னுடைய பெரிய கனவுங்க வீடு கட்டுறதுக்கு. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நான் கல்யாணம் முடிச்ச வரையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாடகை வீட்டில் இருந்தார். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய வசதியாக இருந்தவர். சின்ன பிள்ளையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கடனை வாங்கி லோன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி ஒரு இடத்த வாங்கினோம். அதை வச்சு அதை விற்றுட்டோம். இன்றைக்கி விற்று இப்போ ஒரு 3-4 மாதம் ஆச்சு. அதை வச்சு தாங்க வீடு கட்ட போகிறோம். ரொம்ப யூடியூப்பில் நம்ம நெருங்கினவங்களுக்கு மட்டும் இந்த இது தெரியும். உங்களுக்குமே தெரியும், எல்லாருக்குமே எங்கள் வீடு எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் எல்லாருமே என் சப்ஸ்கிரைபர், நீங்கள் சொல்ல போய் தான் நான் வாடகை வீட்டுக்கே வந்தேன். யூடியூப்பில் பணம் வருதுன்னு நம்பி இதை வச்சு வாடகை கொடுக்கலான்னு தான் நான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்த வீடு டவரே கிடையாது, சுத்தமாக டவர் கிடையாது. அதனால் வீடியோவும் போகிறதே நின்று போயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் இந்த இடத்த விற்று வச்சுருந்த காசெல்லாம் தான் இப்போ ஒரு 3 மாதமாக எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கும் போலையா. இந்த 3 மாதத்துல தான் குடும்பம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி மக்களே, இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செய்யணும். என்னென்னா, எங்களுக்கு வந்து வீடு கட்டி பழக்கம் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு இன்ஜினியர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த விவரத்தை வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அறிவுரையாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். வீடு கட்டுறதுக்கு இந்த அது என்னது கான்ட்ராக்ட் மூலியமாக கட்டுவாங்கள்ல, அது நல்லதா இல்லை கொத்தனார் வச்சு கட்டுறது நல்லதான்னு எங்களுக்கு நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்கிறாங்க. அதை என்ன செய்யன்னு மைண்டு புரியலை. ஏன்னா இப்போ நான் வெறும் ஆளாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆள் வேலையை நானே பார்த்துருவேன். ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்த ஆள். அவ்வளோ வேலையை நானும் எங்கள் வீட்டுக்காருமே கூட இருந்து பார்த்துக்குறோம். 2 கொத்தனார் இருந்தால் போதும். கூட ஒரு 2 சித்தாள் இருந்தாங்கன்னா, இப்போ நிமிந்தாள் இருந்தால் நம்ம 2 சித்தாள் இருந்தால் வேலையை முடிச்சிடலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னாலையும் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு இந்த வெயிலில் போய் கஷ்டப்படணும். பாப்பாவையும் வச்சுக்கிட்டு நம்ம தான் வேலை பார்க்குறோன்னா அது நொந்து போயிடும் பிள்ளை. ஏற்கனவே ஒரு நாள் வெயிலில் போய் செங்கல் சுரண்டுனதுக்கே அந்த பிள்ளை வேர்த்து ஊற்றி ஒரு மாதிரி வேர்வை சளியே பிடிச்சி போச்சு அந்த பிள்ளைக்கு. அதனால தான் பாவமாக இருக்குது. நம்ம ஒரு ஆளுக்காக பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கே அப்படின்ட்டு. இப்போ வந்து கான்ட்ராக்டர் மூலியமாக கட்டுனா நல்லதா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பிள்ளை குட்டியில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆள் பேர் கிடையாது, கான்ட்ராக்டில் விட்டுருங்க, 3 மாதத்தில் வீட்டை கட்டி கையில் சாவியை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மட்டமான ஜாமான்களெல்லாம் போட்டு வீடு பிழை இல்லாமல் போயிடும்,
அவளுக்கு புரியும்படி சொன்னால் அந்த ஸ்ட்ராங்காக இல்லாமல் மட்டமான ஜாமான்களை போட்டு அவசர அவசரமாக கட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க சிலர். இன்னொன்று வந்து கும்பகோணம் பக்கம்லாம் அந்த கொத்தனாருக்கே கான்ட்ராக்டில் விட்டுருவாங்க. சதுரடிக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்துருவாங்களாம், 1 லட்சம் அந்த மாதிரி பேசி கொடுப்பாங்களாம். அவங்க வந்து அந்த வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த சம்பளத்தை வந்து பேசி அவங்க வந்து அந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி கொத்தனார் கூலியாக வாங்கிக்கிட்டு சாமான் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா கட்டி கொடுத்துருவாங்களாம். இல்லைங்கிறாங்க, நம்ம கொத்தனார் வச்சு கட்டலாம் அப்படின்னா சொல்கிறாங்க வேலை பார்க்காம ஏச்சிருவாங்க, ஒரு நாள் வேலையை 3 நாள் 4 நாளைக்கு இழுப்பாங்க, உங்களால் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது, 2 கொத்தனாருக்கு 1000 ரூபா, நிமிந்தாளுக்கு 800 ரூபாயாம், சித்தாளுக்கு 600 ரூபா, அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்கணுமா, 11-12 மணி போல் 12 மணிக்கு போல் டீ பலகாரம்லாம் வாங்கி கொடுக்கணுமா, அப்புறம் 1 மணி 2 மணி போல் சாப்பாடு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமா, 6-7 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். அடுத்து வந்து மறுபடியும் 4 மணி 3 மணி போல் மறுபடி டீ பலகாரம்லாம் வாங்கி கொடுக்கணுமா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆனால் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ, நான் வந்து வீட்டிலேருந்து டீ கூட போட்டு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடெல்லாம் செலவு இருக்குது. இப்படி இருக்குது. ஆனால் கான்ட்ராக்டரில் விட்டால் இந்த மாதிரி செலவு இருக்குமா என்னன்னு தெரியல. கான்ட்ராக்டரை வாங்கி கொடுத்துருவாரா என்னன்னு தெரியல. எது செலவு கம்மியாக இருக்கும், நமக்கு உழைப்பு, நம்ம உழைப்பையும் போட்டு காசு இல்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து கையில் கொஞ்சம் காசு வச்சு, நாங்களும் இப்போ கையில் கொஞ்சம் காசு வச்சு லோனு தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. லோனு வாங்கி கட்டணும். 3 பிள்ளைகளுக்கு பயமாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம். உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பலன் கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒர்க்கில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் வீடு கட்டும்போது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அது எனக்கு வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அந்த இது செலவுகள் சொல்கிறாங்கல்ல, அந்த வீடு கட்டுற சாமாங்க அதுக்கெல்லாம் எங்கே விலை கம்மியாக இருக்குமோ, கும்பகோணத்தில் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த செங்கல் கம்பி இம்பி இதெல்லாம் விலை எங்கே கம்மியாக ஒரு ரூபா 2 ரூபா கம்மியாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. அதில் ஏதாவது இன்னொரு வேலை செஞ்சுக்கிறலாம்ல. அந்த மாதிரி இதில் ஏதாவது விலை கம்மியாக எங்கேயாவது இருந்துச்சுன்னா, கும்பகோணத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு இந்த கொஞ்சம் அந்த உதவி செய்யுங்க. எங்கே இருக்குது விலை கம்மியாக, இல்லை நீங்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களா நீங்களே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கொடுங்க. அதை வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து நாங்கள் அந்த பாதி கையில் காசு கொஞ்சம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வந்து லோன் போட்டு தான் கட்டுறோம். அதனால கொஞ்சம் எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒத்தாள் அவரும் சரியாக வேலைக்கு போக முடியல. பிள்ளைகளை வச்சுட்டு என்ன இதுலேயும் கடனில் முங்கிடக்கூடாது. நல்லபடியாக தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு வீடை கட்டணுன்ட்டு சாமியை கும்பிட்டு இருக்கேன். நேற்று எனக்கும் உடம்பு முடியல, பாப்பாக்கும் 3 நாளைக்கு முடியல, உடம்பு சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன் நேற்று. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. வெயிலாக கொஞ்சம் போயிட்டு வரவும் நிம்மதியாக இருந்துச்சு மனசு. ஃப்ரெண்ட்ஸ், மக்களை, என் நண்பர்களே, என் சப்ஸ்கிரைபர்களே, தயவு செஞ்சு எனக்கு யாராவது இந்த வீட்டை பற்றி விவரங்களை சொல்லுங்கள் கமெண்டில். ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு. சரிங்களா? பாய். நாளைக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.